மக்கள் யாவருக்கும் கனிவான நல்வாழ்த்துக்கள். தந்தானே துதிப்போமே பாடல் பிறந்த வரலாறு. இந்து பின்னணியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தின் 3 சகோதரர்களும் தங்களை ஆண்டவரின் ஊழியத்திற்கு அர்ப்பணம் செய்து திருச்சபையை கட்டும் போதகர்களாக முழு நேர பணியில் ஈடுபட்டார்கள் என்பது வியக்கத்தக்கதல்லவா? இப்படிப்பட்ட குடும்பத்தின் மூத்த சகோதரராக விளங்கியவரே வே. மாசிலாமணி ஐயர் ஆவார். அவரது இளைய தம்பி வே. சந்தியாகு ஐயரும் சிறந்த பாடலாசிரியர் மற்றும் இசை வல்லுனர் என்பதை நாம் அறிவோம். மாசிலாமணி ஐயர் திருப்புவனம் என்ற சிற்றூரின் போதகராக பணியாற்றிய நாட்களில் தந்தானே துதிப்போமே என்ற பாடலை அவர் எழுதினார். இந்த பாடலை அவர் கும்மி பாடலாக எழுதினார். ஆண்டவரின் புகழை அனைவரும் அறியும் வண்ணம் அவரை போற்றி பாட திருச்சபையாகிய கன்னியரை அழைப்பதாக இப்பாடலை மாசிலாமணி எழுதியிருக்கிறார். சிறந்த வயலின் வித்வானாகிய மாசிலாமணி தனது பாடல் மற்றும் இசை தாளந்துகளை நற்செய்தி பணிக்கண முழுவதுமாக அர்ப்பணித்து செயல்பட்டார். திருவண்ணாமலையின் வார சந்தை நாட்களில் மாசிலாமணி அவர்கள் தன் நண்பர்களுடன் அங்கு சென்று இசை கச்சேரி நடத்துவார். அப்போது அவரின் பாடலையும் இசையும் கேட்க சந்தைக்கு வந்த மக்கள் கூட்டமாக கூடுவார்கள். அவர்களுக்கு நற்செய்தியை பக்குவமாக பாடல்கள் வழியாக அவர் எடுத்து கூறி ஆண்டவரின் அன்பால் அவர்களை கவர்ந்திடுவார். மாசிலாமணி எழுதிய ஆரிவர் ஆராரோ என்ற கிறிஸ்துமஸ் பாடலும், வந்தனம் வந்தனமே மற்றும் ஆனந்தமே ஜெயா ஜெயா என்ற புத்தாண்டு பாடல்களும் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு பண்டிகைகளின் மகிழ்ச்சியை கூட்டி தரும் பிரபலமான பாடல்களாக விளங்குகின்றன. கருத்து செறிவுடன் விளங்கும் இப்பாடல்கள் நூற்றாண்டு காலமாய் திருச்சபை மக்கள் அனைவரும் விரும்பி பாடும் பாடல்களாக திகழ்கின்றன. இப்பாடல்கள் பிரபலமாவதற்கு அவர் அமைத்த சிறந்த இசை பண்களும் காரணமாகும். இசையும் பாடலின் சொல்லடுக்கும் அருமையாக இணைந்து வருவதை ஆனந்தமே ஜெயா ஜெயா என்ற பாடலை பாடி மகிழ்வோர் நன்கு அறிவர்.